வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் தலைப்பில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், முதல்வர் அவர்களுடைய பால் உற்பத்தி வார்த்தை சர்ச்சைக்குரிய பொருளாக மாறிட்டு இருக்கு. கூட்டணி சம்பந்தமாக முதல்வர் இன்னைக்கு அறிவாலயம் கூட்டணி குழுக்களை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. மிகப்பெரிய சஸ்பென்ஸும் பல விஷயங்களும் போயிட்டு இருக்கு. தாவேக்காவோட நிலைப்பாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு இன்னும் பதிலளிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அந்த ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் முதல்வர் அவர்கள் பால் உற்பத்தியை நம்ம 3 கோடி லிட்டரு பால் உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. அது நமக்கு பெரும் சர்ச்சைக்குரிய பொருளாக விவசாயிகள் மத்தியில், அந்த பால் உற்பத்தியாளர் மத்தியில் பெருசாக பேசப்பட்டு வருகிறது. என்னதான் நடக்குதுண்ணே? பால் உற்பத்தி 3 கோடி லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை 4.5 கோடியாக மாற்றுவது இலக்குன்றார். 4.5 கோடியா? அப்போ அந்த 3 கோடி கரெக்டாக 4.5 கோடி மாற்றுவோன்றதை நோக்கி நகர்கிறார்களா? அடுத்து இதில் ஆவினுடைய பங்கு என்ன? நான் ஒரு நேற்று தான் பேசுனேன்னு நினைக்கிறேன். இந்த மனோ தங்கராஜ் பேசும்பொழுது சாதனை எதுன்னு உருட்டுறாரு. இவருடைய ஆவினில் என்ன சாதனை பண்ணியிருக்காரு? பால் கொள்முதல் குறைஞ்சி போய் ஆவின் இன்னைக்கு தள்ளாடுது. அதை பற்றியில் பேசணும். அந்த துறை அமைச்சர் அவர் 5 ஆண்டில் என்னுடைய பங்கு இது அப்படின்னு தானே பேசணும். அதை விட்டு உருட்டுறாங்களே. இவர் வாழ்நாள் பூரா பெரியார் மற்ற மதங்களை திட்டுறது, ஆனால் அவங்க மதத்துக்கு முன்னாடி போய் பாதிரியாருக்கு முன்னாடி இப்படி நிற்கிறது, இதெல்லாம் அப்போனா பெரியாரிஸ்டா நீ இருக்க முடியாது. நீ பெரியாரிஸ்ட்னா நீ நாத்திகவாதியாக இருக்கணும். உன் மதத்தில் இருக்கிற தப்பையும் நீ சொல்லணும். ஆமாம், கரெக்டா? ஆமாம். மூட நம்பிக்கைகளுடைய மொத்த உருவம் அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. அது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். ஆனால் இவங்க வசதியாக என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல எங்கள் மதத்தை நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம். அப்போ மனோ தங்கராஜ் உன் மதத்தை போய் க்ளீன் பண்ணு. நீ இந்து மதத்தில் க்ளீன் பண்ணுறது தேடாது. வேறு யாராவது என் மதத்தை நான் க்ளீன் பண்ணுறேன், வீரமணி சொல்கிறாருன்னா நியாயம் இருக்குது. அவர் இந்து மதத்தில் பிறந்தவர், என் மதத்தை நான் க்ளீன் பண்ணுறேங்கன்றாரு. மனோ தங்கராஜ் நான் பெரியாரிஸ்ட்டு, அதனால் நான் கிறிஸ்துவ மதத்தில் திருத்தேன். இப்போ நான் இருக்கேன், நான் பெரியாரிஸ்ட்டு, நான் இஸ்லாம் மதத்தில் என் மதத்தில் நான் அது பண்ணுறேன் அப்படின்னு போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் எல்லாரும் இந்த சைடு திருப்பிக்கிட்டு இந்த சைடு உங்கள் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தால் என்ன நியாயம் அப்படின்றது. அப்போ இவர் மனோ தங்கராஜ் அந்த வேலையை தான் பார்த்தாரே தவிர இந்த மாவின் வேலையை பார்க்காதனால துரத்தி விடப்பட்டார். மீண்டும் கனிமொழி கால கையை பிடிச்சி உள்ளே வந்தார். கனிமொழி மீண்டும் கட்சிக்குள்ளே பவர் ஆகிறாங்கன்றதுக்கு உதாரணமாக மனோ தங்கராஜுக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது பார்க்கப்பட்டது. அது இப்போ இந்த முதலமைச்சர் சொல்கிற இந்த தகவலை நாம் இதற்கென்ன இருக்கிற எக்ஸ்பர்ட் எஸ்.ஏ. பொன்னுசாமி அவர்கிட்ட நம்ம கேட்குறோம். இது சரியா 3 கோடி லிட்டர்ன்றது கரெக்டாக? ஏன்னா நம்மளை விட அவங்க தான் அதில் எக்ஸ்பர்ட் தெரிஞ்சிருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? அண்ணா நீங்கள் சொல்கிறது முதலமைச்சர் சொன்னது தவறான தகவல். 2.1 லட்சம், அதாவது 2 கோடியே 10 லட்சம் லிட்டர் தான் கொள்முதல் செய்யப்படுகிறது. அது என்னன்னா தமிழ்நாடு முழுவதும் பால் உற்பத்தி 3 கோடி லிட்டர் கிடையாது. தவறான தகவல் சொல்கிறாரு. இதில் நான் எடுத்ததில் ஆவின் சராசரி 37 லட்சம் லிட்டரு கொள்முதல்ன்றது. அப்போ 2 கோடியே 10 லட்சம் லிட்டர் கொள்முதல் ஆகிற ஒரு மாநிலத்தில் மாநிலத்துடைய பிரதான கூட்டுறவு நிறுவனமான மிகப்பெரிய நிறுவனமான ஆவின் எவ்வளவு கொள்முதல் செய்கிறது? 15% கூட இல்லைண்ணே. இல்லை. அப்போ 13%. அவ்வளோதான் வருது. அப்போ 13% மட்டுமே, அதாவது 37 லட்சம் லிட்டர் மட்டுமே கொள்முதல். மீதி எல்லாம் தனியார் பால் நிறுவனங்கள். எது? ஹெரிட்டேஜ், அந்த திருமலா, எல்லாருமே கொள்முதல் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி போகுது. அப்போ நீ எந்த லட்சணத்தில் ஆவின் துறையை அரசு துறை நடத்துகிறது? இதை தான் பேசணும். ஆமாம். இதில் அவர் என்ன சொல்கிறாரு? 37 லட்சம் லிட்டர் கூட கிடையாதுன்னு 10 லட்சம் லிட்டர் குறைஞ்சிச்சு. அப்போ 27 லட்சம் லிட்டர் தான் கொள்முதல். 10%. சரி, பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா எவ்வளோ பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தா 1.6 கோடி லிட்டரு. ஆனால் பரவாயில்லையே, அதோட நம்ம தமிழ்நாடு பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற அரசு இதான நந்தினி எவ்வளோ கொள்முதல் பண்ணுதுன்னா 1.6 கோடி லிட்டரில் 1.1, அதாவது 1 கோடியே 10 லட்சம் லிட்டரு நந்தினியே கொள்முதல் பண்ணுதான். 60%. ஆமாம், 60. அதுக்கு மேலே வரும். 80-90%. 1.6 மொத்தம் 1.1. ஓகே. அப்போ 70% மேலே வருது கொள்முதல் பண்ணுறாங்க. அவங்க பெரிய பால் உற்பத்தி இதில் இந்தியாவில் அவங்க கிட்டத்தட்ட
நம்மளே வந்து 15வது 10வது இடத்துல தான் இருக்கும். இருக்கோம் பால் உற்பத்தியில். கர்நாடகா இன்னும் கீழே இருக்குது. ஆனால் அதிக அளவு வருமானம் ஈட்டுகிற ஒரு துறையாக நந்தினி இருக்கிறது. அவர்களுடைய பால் கொள்முதல் அந்த இதுக்கு ஒரு கேஎஃப் ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த கர்நாடகாவுடைய இது அதில் அவங்க வந்து பெரிய அளவு பண்ணுறாங்க. சரி, நீங்கள் மொத்தத்தில் நீங்கள் தமிழ்நாடு, மற்ற ஸ்டேட்டு, கர்நாடகா நந்தினி கேஎம்எஃப் அது பேர் அந்த நிறுவனம் நம்மளது ஆவின்னு. இதில் நான் அடிக்கடி சொல்லுவேன், மாற்று பொருளாதாரம் வச்சு சம்பாதிக்கிற மாநிலங்கள் குஜராத்து 4.5 கோடி 4.6 கோடி உண்மையிலேயே அவங்க பண்ணுறது. அதில் அங்கே தான் அமுல் இருக்குது. அவங்களுடைய இது அவங்க வந்து பெரும்பாலும் அவங்களும் அதே மாதிரி அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்சன்டேஜ். நீங்கள் இந்தியாவில் டாப்பில் வெளிநாடுகளில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அமுல் தான். ஏன்னா ஏஐ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, ஒரு மாநிலத்தோட டிபார்ட்மெண்ட். அப்போ அந்த வருமானன்றது அந்த ஸ்டேட்டுக்கு வேறு லெவல். நம்ம எதில் ஈட்டிக்கிறோம் அப்படின்னா டாஸ்மாக். அப்போ ஏன் இதை நோக்கி நகர முடியாது? இப்போ சீமான் போன்றவர்கள் சொல்வது அதுதான், பால் பண்ணை பொருட்கள் சைடில் நகரணும்னு. நம்மக்கிட்ட கால்நடைகளுக்கு பிரச்சனை இல்லை, மேய்ச்சல் நிலங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதைத்தான் ஊக்குவிக்கணும்னு அவங்க அந்த கறவை மாடுகள் திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. நீங்கள் உட்காந்துட்டு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஜெயரஞ்சன் மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டே 2000 ரூபா கொடுக்குறேன் 1000 ரூபா கொடுக்குறேன்னு காசு கொடுத்துருவாங்க. இப்போ எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, நம்ம யாருக்கு மிச்சம் இருக்காங்கன்னு தெரியல. எல்லாரும் கொடுத்துச்சு. அவர் வராரு, அவரும் கொடுக்குறாரு. பஸ்ஸில் ஃப்ரீயாக போ, ஆம்பளைங்கள்லாம் ஃப்ரீயாக போ, பஸ்ஸு போக்குவரத்து தொழிற்சங்கம் இழுத்து போட்டு போ. அப்போ இதில் எப்படி தனியார் கூட முடியும்? அடிச்சு ஒரே மிதிப்பான், போடு கவர்மெண்ட் பஸ்ஸில் போய் ஏறு அப்படின்னு. இதுதான் இன்னைக்கு நிலைமை. அப்போ முதல்வரே மனதறிந்து பொய் சொல்லுகிறார். இதில் இன்னொன்று உயர்கல்வி இதில் வந்து இவர் அன்பில் பேசியிருக்காரு. நம்ம வந்து 86% அப்படின்னு அவங்க ஜாயின் பண்ணுறதில்ல. மத்திய அரசு அதாவது +2 முடிச்சுட்டு போகிறோம் காலேஜ் ஜாயின் பண்ணுறதில்ல. அதுக்கு வந்து என்ன திட்டம்? வந்து நான் தமிழ் புதுவனா நாம் முதல் புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் அந்த 1000 ரூபா கொடுக்குறது. கல்லூரி செல்லும் பெண்கள் எண்ணிக்கை 49.8%லேருந்து 76 உயர்ந்திருக்குது. இது திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றி. த யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ் எனும் மத்திய அரசின் பள்ளி கல்வித்துறை இந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டிருப்பதாக நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லுகிறாரு. ஆனால் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்வார்கள், ஜிஆர் 50% என்று அரசியல்வாதிகள் பேசியதை கேட்டிருக்கலாம். இந்த ஜிஆரை அன்பில் மகேஷும் குறிப்பிடுகிறார். ஜிஆர் தொடர்பாக தொடர்ச்சியாக அந்த அது சொல்கிறதுல வந்து இதுக்கான அந்த இதுவே இல்லை. +1லேருந்து +2 போகிறாங்கல்ல, அது இடைநிற்றல் இல்லாமல் போகிறத இவர் உயர்கல்வின்னு உருட்டுறாரு. உயர்கல்விக்குன்னு தனி பட்டியல் எடுக்கலை, எதுவும் வெளியிடலை அப்படின்னு அவங்க ஒரு அம்மா போட்டிருக்காங்க. தெரியுதா இவர்கள் சொல்கிறது? நேற்று ஒரு அம்மா இந்தியாவிலேயே யூபிஎஸ்சியில் 2nd place வந்தாங்க. ஆமாம், அதுக்கு வேற ஒரு இதுக்கு தானே கிளைமே பண்ணணும், அவங்கள்ட்ட தான் படிச்சு. நான் சொல்கிறேன், சிவில் சர்வீஸில் படிக்கிறவங்க ஒரு இன்ஸ்டியூட்டில் பேசிக்காக சேருவாங்க. இந்த அம்மா அதுக்கு முன்னாடியே பல இன்ஸ்டியூட்டில் குரூப் 1ல் இது பண்ணி குரூப் 1 ஆஃபீஸராக இருக்காங்க. ஆமாம், சப் கலெக்டராக தான் இருக்காங்க. இது இல்லாமல் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துருக்காங்க. வாஜிராம் ரவி தான் இருக்கிறதுலே பெரிய இன்ஸ்டியூட்டு, அதில் சேர்ந்து தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சில கேள்விகள் சிசாட்டு அதுன்னு வேறு இன்ஸ்டியூட்டில் பணம் கட்டி போனோம். அங்கே நீங்கள் எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டியூட்டில் பணம் கட்டி கொஷின் பேப்பரோ இல்லை வேறு ஏதோ நீங்கள் வாங்குறீங்கன்னா, இல்லை இந்த மேத்ஸ் மட்டும் ஒருத்தர் நல்லா எடுப்பான், இதுக்காக அங்கே பணம் கட்டி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர் ஒருத்தர் நல்லா எடுப்பாங்க, அங்கே பணம் கட்டி அங்கே படிப்பாங்க. நீங்கள் எங்கெல்லாம் கட்டுறீங்களோ அங்கெல்லாம் உங்கள் பேர் ரிஜிஸ்டர் பண்ணப்படும். இது 1 2 3 4 ப்ரிலிம்ஸுக்கு, அப்புறம் மெயின்ஸுக்கு இதே மாதிரி. அப்புறம் இன்டர்வியூ போகிறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. மெயினாக மனிதநேய அறக்கட்டளை பண்ணுறாங்க. மனிதநேய அறக்கட்டளை இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு இது முடிக்கிறதுக்குள்ள ஒரு 7-8 இதுக்கு பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் இப்போ கவர்மெண்ட்டே இந்த நான் முதல்வனில் ஏற்கனவே அண்ணா மேலாண்மையை தான் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி நான் முதல்வன் மாற்றிட்டாங்க. அப்போ அதில் போய் படிக்கும்போது ஸ்டைஃபன் கொடுத்து எக்ஸ்பர்ட்டுங்க வந்து வகுப்பு எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு ப்ரிலிம்ஸ் தனியாக, மெயின்ஸ் தனியாக, இன்டர்வியூஸ் தனியாக போய்கிட்டு இருக்கும். ஒரு பேட்ச்னா ப்ரிலிம்ஸுக்கு அது முடித்த உடனே மெயின்ஸுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அதில் மெயின்ஸ் படிக்கிறவங்க அங்கே வந்து வருவாங்க. அது முடித்த உடனே இன்டர்வியூக்கு போகிறவங்க ஒரு அட்டன் பண்ணி அது மார்க் இன்டர்வியூலாம் நடத்தி பண்ணுவாங்க. இது இல்லாமல் தனியார்களும் இதே மாதிரி. அப்போ இந்த அம்மா பல இதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஈவன் மனிதநேய அறக்கட்டளை உட்பட. எடுத்தோன்னே ஒட்டாங்க பெரிய ஸ்டிக்கரு. ஒட்டினது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவே கூட்டி நிற்க வச்சு கொடுக்குறாங்க. அது என்ன பண்ண முடியும்? அந்த அவங்க மாற்றி சொல்ல முடியுமா? அவங்க அப்பா சொல்லிட்டாரு, சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு வந்தாங்கன்னு. அதனால் இதுலேயும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை
பார்க்குறாங்க. இல்லைன்னா திடீர்னு இந்த பால் உற்பத்தி ஏன் கையில் எடுத்தார்? நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க விஷயத்தை லேட்டாக வீடியோ பார்த்தாரா நம்ம முதல்வர்? நேற்று அந்த 5 ஆண்டு என்னென்னவோ பண்ணிட்டோம், யூ இனிமேல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நேற்று பண்ணாங்கல்ல, அதில் போகிற போக்கில் இது ஒன்று சொல்கிறாரு. இனிமேல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈவினிங் வந்து மதுரையில் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு கதம்னு ஓபிஎஸ் தலைமையில் எல்லாம் தாய் கழகத்தில் இணையும் தென்மண்டலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் மதுரையில் இது நடக்க போகுது. ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் 50,000 மேற்பட்டவர் கலந்துகளுக்கு ஜாயின் பண்ணுறாங்களாம். தாய் கழகத்தில் இணைகிறாங்க. ஒரு படத்தில் சேலையை கொடுத்துட்டு இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்டு அந்த மாதிரி இவங்களே ஆளை செட் பண்ணி உள்ளே பண்ணுற வேலை நடக்கும். தாய் கழகத்தெல்லாம் பார்க்க தானே போகிறோம். ஏன் அப்படி இவ்வளோ செல்வாக்கு இருக்கிற ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஏன் ஒரு கூட்டம் மாநாடு ஒன்று போட்டு புக் பண்ணார், ஞாபகம் இருக்கா? ஆமாம், கேன்சல் பண்ணார், நடத்தவே இல்லை. இதான் பிரச்சனை. கண்டிப்பான திமுக கூட்டணிக்குள்ளே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். காங்கிரஸ்க்கு ஒரு முக்கிய இது முடிச்சிட்டாங்க. ஏன்னா 28 தொகுதி ஒரு ராஜ்யசபான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து அண்ணன் திருமா, அப்புறம் வந்து 2 கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, அது முடிஞ்சது எல்லாமே. அவங்களுக்குலாம் இப்படியா லாஸ்ட்ல இப்படி முடிஞ்சது. மக்கள் நீதி மையம் இந்த மாதிரி கட்சிகள் வந்து, ஆனால் அதில் என்னென்னா இன்னைக்கு தானே ஒரு விஷயம் பார்த்தோம். 21 கட்சிகள் இருக்கானே திமுக கூட்டணியில். 21 கட்சிகளோட கூட்டணி ஒரு இது மாத்த மீமு ஒரு போஸ்ட் மேனை பிடிச்சி தூக்கின்னு போவாங்க எல்லாரும். ஏங்க லெட்டர் கொடுக்க வந்தாங்க, என்ன டக்குன்னு உட்கார வச்சு ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி நினைச்சிட்டாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட்டணிக்கு வந்து இது பண்ணுறதுல இன்றைக்கி முதல்வர் அவர்கள் வந்து அறிவாலயம் வந்து கூட்டணி குழுகளோட அந்த டிஆர் பாலா அவர்கள் தலைமையில் வச்சு இந்த குழுவில் பேசியிருக்காரு. செவ்வாய்க்கிழமைக்குள்ளே எல்லாரையுமே இறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எந்தெந்த கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதிகள் வழங்கப்படும்? எல்லாருக்கும் 6. அதே தானே, அவ்வளோதான். என்னன்னா எல்லாருக்கும் 6 தான் அப்படின்னு நம்ம வருஷ கணக்காக சொல்லிட்டு வரோம். நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் அடிமைகள், உங்களுக்கு இவ்வளோ தானே. இல்லை ஆய்வு நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்ட்டு 6 வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதான் அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றா போட்டுக்கலான்னு திருமாவளவனுக்கு அது மேலே சுமக்கிற அவர் தான் வேற பண்ணுறோம்ல. ஓ சரி, அதனால் உனக்கு என்ன வேணும் கேட்டுக்கோ, தொகுதியெலாம் இவ்வளோதான் அப்படின்னு. அதனால் இது ஏற்றுக்கிறாங்க பாருங்க, அதுதான் பெருந்தமை. அதுக்கு வந்து உருட்டுவாங்க பாருங்க. பாஜக உள்ள வந்துடும், சனாதன சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும். இல்லை அவங்க எங்கே எந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது உள்ளே வர்றதுக்கு. அந்த இடம் தான் என்னப்பா கர்நாடகா பாடுறா, வெடி வச்சு குழி வெட்டுறாங்கல்ல, கனிம வள கொள்ளை. எதுக்கு? பாஜக உள்ள வராமல் தடுக்கிறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கொள்ளைகளை தடுப்போம், ஊழலை தடுப்போம், அதெல்லாம் என்ன ஆச்சு? இந்த பட்டியலின மக்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிற வன்முறையில் இன்னைக்கு அண்ணன் நேற்று போய் பார்த்துட்டு வந்தார் நாங்கள் நேரில். இன்னைக்கு செல்வபிறந்தகை அவர்களும் போயிருக்காங்க. அங்கே செல்வபிறந்தகை அவர்கள் வந்ததுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பும் கிளம்பியிருக்கு. இவங்க கூட்டணியில் இருக்கும்போது குறிப்பாக சொல்ல போனால் இந்த 5 வருஷமும் திமுகவுடைய பிரபல பத்திரிகையாளர் அவர்கள் சொல்கிற மாதிரி அறிவாலயத்தை சுற்றி எம்எல்ஏ யாரு? நாங்குநேரி எம்எல்ஏ நம்ம ஐயா அப்பாவோ தானே, இல்லை இவர் பங்காளன் ரூபி மனோகர் காங்கிரஸ். அவர் இப்போ அவர் போய் ஒரு மேற்கு தாம்பத்தில் கேட்டால் அவரை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டியிருக்காரு. ரூபி மனோகர்னு இந்த தடவை சீட் இல்லைன்னு டிஎம்கே முடிவு பண்ணியிருந்தா அவர் தகவல் சொல்கிறாங்க. நாங்குநேரில் அப்படி கொடுத்தாலும் நாங்குநேரில் அவர் நிற்க போகிறது இல்லை, ஏன்னா நின்னா தோற்று போயிடுறாரு. அதனால தான் காங்கிரஸ் தொகுதியை மீண்டும் தக்க வைக்கிறது ஏதாவது பண்ணுறதுக்கு நேற்று செல்வபிறந்தகை போயிருக்காரு. மற்ற காலமாக இருந்தால் போயிருக்க மாட்டார். ராதாபுரம் தான் இவரு மக்கள் நீதி மையம் மக்கள் ஆட்சியில் தான் இப்போ நட முடிகிறாரு. 15 எப்படி செட் ஆகும்? 25 இல்லை எப்படி தெரியல. 15ன்னா ஒரு எம்பி என்பது ராஜ்யசபா என்பது 34 எம்பி எம்எல்ஏக்களை அடங்கியது. அதில் பாதியாவது தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். முடிஞ்சது, சரிதான். ஆனால் இவங்க 5 தான் திமுக சின்னத்தில் நிற்கிறீங்கன்னா, உதயசூரியன் சின்னத்தில் இருந்தால் 5, டார்ச்சில் இருந்தால் 2ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டார்ச்சில் எப்படி நிற்க முடியும் 2 வச்சுக்கிட்டு? வாய்ப்பே இல்லை. என் சின்னத்தையே தக்க வைக்க முடியாது, அவ்வளோதான். அப்போ வந்து உதயசூரியன் நிற்கணுமா குறிப்பிட்டு? அப்போ உதயசூரியன் சின்னத்தில் நிற்பாங்க. ஆமாம், உதயசூரியன் சின்னத்திலே யார் வேட்பாளர்னு தெரியல, அது அடுத்த பிரச்சனை இருக்கு. ஆனால் வேளச்சேரி தொகுதி கொடுக்கப்படுறதா சொல்லப்படுதுன்னு. யாருக்கு? மக்கள் நீதி மையத்துக்கு இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் வந்து பிடிக்கிட்டாங்க. தாம்பரத்தில் ஒருத்தர் நின்னாரு, செந்தில் ஆறுமுகம்னு. சிவயிலங்கோ, ஆலந்தூர், தாம்பரம்லாம் நின்னாங்க. மதுரை வாயில் தான். இப்போ என்னன்னு தெரியல. மதுரை வாயில் நின்னவங்க தான் இப்போ அங்கே இருக்கிறாங்க. அந்த கம்பெனிலே பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க, திமுக கம்பெனியில். அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் இது என்னன்னா கொடுப்பாங்க. என்ன தொகுதின்றதெல்லாம் ஒன்றும் நமக்கு தெரியல, சரியாக தகவல் வரல. முதல்ல இவர் இங்கே இருக்கிறாரா பாருங்க. நானே அது போட்டேன், ஆண்டவரே வெளியில் வாங்க, தாவைக்கால 25 சீட்டு கொடுப்பாங்க, நின்றுக்கலாம். அங்கே நீங்கள் அவருக்கு ஜூனியர் இல்லை போனார்னா நல்லா இருக்கும்ண்ணே. ஆமாம், தாவைக்கோட கூட்டணி வச்சாருன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு கம்பெனி வீழ்ந்த கதை அப்படின்னு எழுதலாம். இல்லை 2வது இதில் வர அண்ணன் செங்கோட்டையன் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, முக்கியமான விஷயம் ஆள்லாம் வர இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் தேர்தல் முடிஞ்சா அப்புறம் சொல்லுவார், வெயிட் பண்ணுங்க வருவாங்க. தலைவரை தேர்தல் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு. அப்படியா?
இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் வேற என்ன பண்ணுவார் பாவம். அவருக்கு இப்போ கட்சிக்குள்ளே எந்த வேலையும் இல்லை, நீங்கள் போயிட்டு அப்படியே நிற்க வேண்டியதாகுது. அப்படி போய் உட்காந்துருங்கன்றாங்க, கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான். கண்டிப்பான. அது தாண்டி நான் 21 சாதி அமைப்புகள் சம்பந்தப்பட்டது ஒன்றும் முடியல கூட்டணி, நீங்கள் அதுக்குள்ளே அது கூட்டணி சம்பந்தம் கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட. இந்த 21 சாதி அமைப்புகள் சேர்ந்த கட்சிகள், குறிப்பாக சொல்ல போனால் அண்ணன் வேல்முருகன் அவருடைய கட்சி ஆகட்டும், இந்த மாதிரி பல வேல்முருகனோட வருத்தத்தில் இருக்கிறாராம், அநேகமாக வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றார். அப்போ இந்த 21 கட்சியிலேருந்து தான் வெளியே போகிறாங்க. ஆமாம், ரைட்டு, ஓகே. 21 கட்சின்னு என்ன, யார் யார் வர்றீங்களா பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டு ஒரு சீட்டு உதயசூரியன், அவ்வளோதான் முடிஞ்சுது. அதனால் 21 இல்லை 61 வச்சுருந்தாலும் நீங்கள் திமுகன்னு பார்த்தீங்கன்னா திமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ இதுதான் வெளியே தெரியும். கருணாசே எனக்கு 2 குத்தா வேணாம், முடியாது, ஒன்று போதும்ன்றாரு. அதுதான் நிலமை. அவர் பாவம் ஆரம்பத்துலேருந்து விஜயை திட்டிக்கின்னு திமுக அதிமுகலாம் திட்டிக்கின்னு அப்படியே ஊட்டிகிட்டு இருக்கிறாரு. அதனால் அவரை அதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ஷுன்னார அது ட்ரெண்டிங், அதை கொண்டு வந்து நேற்று கூட்டத்தில், ஏங்க நீங்கள் முதல்வருங்க, அது ஒரு ஆங்கரு, அது வேலையே இதுதான், எதையாவது பண்ண சொல்லும். சாம்பார் சாப்பிட்டு உலகத்திலேயே நான் வாழ்க்கையில் இப்படி சாப்பிடல சாம்பார்னு பேசி பெரிய வைரல் ஆச்சு. அதனால் அது வேலையே. முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னா, ஜெமினி கணேசன் அவருக்கு சாம்பாருங்கிற பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது பேரை இப்போ வாங்கி இப்போ டிடி அவர்கள் வாங்கிட்டாங்க. சாம்பார் டிடி. சாம்பார் டிடி. ஜெமினி கணேசன் ரத்னா கஃபே இருக்குல்ல, ட்ரிப்ளிகன்ல இருக்கு. அது ஃபேமஸானது என்னன்னா, இவ்வளோ பெரிய இட்லி அது ஃபுல்லாக சாம்பாரில் ஊற்றி சாப்பிடுவாங்க. இவர் அடிக்கடி அங்கே போய் சாப்பிடுவார். அதனால அவர் சாம்பார்னு பேர் வந்துடுச்சு. இது வந்து இந்த சாம்பாரை ரசிச்சதுனால இது சாம்பார் பேர் வாங்கிச்சு. அந்த டிடி இவரை கேட்குது, சரி சிரிச்சுட்டு போக வேண்டியதுதானே, எந்திரிச்சு நின்று எல்லாரையும் பார்த்துட்டு உஷ்ன்றாரு. ரைட்டு, பிரச்சாரம் ஆகிட்டாங்க அவரை. அண்ணன் பிடிஆரே சொன்னார்ண்ணா, நீங்கள் கவனிச்சிங்களா தெரியல, கடவுள் மெய்ப்படும் இந்த நிகழ்ச்சியில் தான் அண்ணன் பிடிஆருமே கலந்துக்கிட்டு இதுக்கு ஒரு விளக்க வேற கொடுத்தாரு. அவர் பார்த்தாரு, முதல்ல போராளியாக இருந்தார், அப்புறம் பார்த்தாரு இப்படி சொன்னாதான் சோறுன்ட்டாங்க, அதனால முடிஞ்சு போச்சு. அதனால அவரும் வந்து அப்படி மாறிட்டார். இனி அவரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ஊழல் கும்பல்லேருந்து எல்லாமே அவர் கையில் இருக்குது. அது இந்த உஷின்னீங்களே, அப்போ காங்கிரஸை முடிச்சிட்டேன்றதுன்னு அர்த்தம். அதுதான் நான் கேட்குறேன். அதில் என்ன பெருமை? காங்கிரஸ் வெக்கம் இல்லை, வெக்கமான சூடு சொரணம் இல்லை. ஒரு கூட்டணியை முடிச்சுட்டு இப்படின்றார, உங்களை முடிச்சு விட்டேன்னு தானே சொல்கிறாரு. ஆமாம், அது வைரல் ஆகிட்டேன்றாங்க, அது பெருமையாக பேசிக்கிறாங்க, உட்காந்து ரசிச்சு சிரிச்சுன்னுக்கிறீங்க. இல்லை, மானி தாக்கூர் அவர்கள் கூட அழகாக ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு, இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்கா ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஒரு வடிவத்தில், பிக்சர் வடிவத்தில். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்குமே கிடையாது, அது குட் மார்னிங் மெசேஜ் தான், நமக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. காங்கிரஸோட அன்னைக்கு ஒருத்தவனா வந்து குழி தோண்டுவோம். அதேதான் கண்டிப்பாக. காங்கிரஸோட நிலைப்பாடு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு இப்போ இருக்கிற மீதி இருக்கிற கட்சிகள் வந்து இந்த கம்யூனிஸ்டுகள் தான். கம்யூனிஸ்டுகளுக்குமே போன முறை 6 கொடுத்துருந்தாங்க, ஆனால் ரொம்ப குறைஞ்ச வச்சு தான் ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க 2 ஜெயிச்சிருந்தாங்க, இவங்க 3 என்னமோ ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறையும் 6 கொடுக்க வாய்ப்பு இருக்குமா, அல்லது சீட்டு குறைக்க வாய்ப்பு இருக்குமா? 6 அவன் தான் 10க்குன்னு தாய் உள்ளவங்க உள்ளம் தாய் மாணவர் அதுன்னு உருட்டினாங்க. நீ என்ன உருட்டினாலும் இந்த மாதிரிலாம் அல்வாலாம் சாப்பிட்டுக்கிறோம், உனக்கு 6 தான் அப்படின்னு வெக்கம் கட்டு போய் 6க்கு நிற்பாங்க. அது கட்சிக்குள்ளே என்ன ஆகுதுன்றதை கேட்கணும், அதை விசாரிச்சுட்டு இருக்கிறேன் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளே. ஏன்னா இன்னும் அங்கே செத்து போகல. ஆமாம், இன்னும் உயிரோட நிறைய தன்மானம் இந்த இதெல்லாம் செத்து போகாத ஆட்கள் இருப்பாங்கல்ல, என்னன்னு பார்க்கணும். வேட்பாளர்களில் தலையீடு இருக்குமா, திமுகவோட தலையீடு? சு வெங்கடேசன் வரைக்கும் இருக்குது, மற்றது தெரில. எம்எல்ஏக்களில் எப்படின்னு தெரில, ஆனால் அந்தளவுக்கு பெருசாக ஜால்ரா தட்டுற மாதிரி 2 பேர் என்னமோ தான் ஜெயிச்சிருக்காங்க. 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க தான். அது நாகை மாலி ரொம்ப ஏழை, அவர் சப்ஜெக்ட் தான் பேசியிருந்தார், அந்த அளவுக்கு இதாக ஆகல. கம்யூனிஸ்டுகளை மட்டும் தலையை உள்ள ஒன்றும் இது பண்ணல. இது பாண்டிச்சேரியில் வந்து சோடங்கர் அங்கே ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் பெரிய கட்சி, நாங்கள் 18 இடம் நிற்போம், உனக்கு இவ்வளோ தான் கொடுப்போம், நாங்கள் தான் கொடுப்போம். பேசுறது அண்ணன் ஜெகதீர்ச்சன் அவர்களா? யாரோ வந்து பேசிக்கோ, இங்கே நாங்கள் பெரிய ஆள், நாங்கள் தான் கொடுப்போன்றது ஃபஸ்ட் டைம் காங்கிரஸ் இந்த நிலைப்பாடு எடுத்து டாமினேட் பண்ணுறாங்க. ஒருவேளை ஒத்து வரலன்னா தாவேகா கூப்பிட்டு சேர்த்துக்குவாங்க. ரைட்டு, நல்லா இருக்குமாண்ணே. இங்கே வரைக்கும் இங்கே திமுக, அங்கே அதில் என்ன ஆகுது? எனக்கு இங்கே நீ ஒத்து வரல நீ தனியாக நின்றுக்கோ, நாங்கள் இவங்களோட சேர்ந்துக்கிறோம் தாவேகா கூட, ஒரு அச்சாரம் போட்ட மாதிரி இருக்கும்ல. ஆமாம், பின்னாடி அப்போ 2020 சோடங்கர் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. சொல்ல முடியாது, ராகுல் எங்கேயாவது தொடர்பு எல்லைக்கு வெளியில் இல்லாமல் இருந்து இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஒரு வேளை இது நடக்கும், இல்லாட்டி ராகுல்
எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பாரு, காட்டில் போயிடும். இல்லை, ராகுல் காந்தி இடையில ஒரிசால ஒரு பிரச்சாரத்தில் கலந்துட்டு போது சொன்ன இந்த வார்த்தானே, அதாவது என் கட்சியில் இப்போ இருக்கிறதுல யங்ஸ்டர்ஸோட இது வந்து ரொம்ப ஆதிக்கம் எனக்கு தேவைப்படுது, நான் இன்னும் நிறைய விஷயங்களை களையெடுக்க போகிறேங்கிற ஒரு பிரச்சாரத்தை அவர் பண்ணியிருந்தார். அதை நோக்கி நம்ம பார்க்கப்படுறது வந்து அந்த கிறிஸ்டோபர் அவருக்கு கொடுத்துருக்கிற ஒரு எம்பி பதவி, மாநிலங்களவை பதவி. அது நம்ம திருச்சி சேர்ந்தவர் தான். சொல்லப்போனால் வந்து ஒரு சாதாரண பெண் குடும்பத்தில் பட்டியல இனத்தை சேர்ந்தவர், சாதாரண பேக்ரவுண்ட், மணிப்பூர் நாகாலாந்து பொறுப்பாளராக இருக்காரு. நல்ல சாய்ஸு, நல்ல சாய்ஸ் தான். அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி இந்த இடத்த மட்டும் எப்படி கோட்டை விட்டார்ண்ணே? இந்த சீட் அதிகமாக வாங்குற விஷயம் சோனியாவுடைய தலையீடு. சோனியாவும் அதான் சொல்கிறேன், சிதம்பரத்தை வச்சு சோனியா இவரை வச்சு கார்கே, இந்த 2 பேருக்கும் தலையிட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியல. அப்போ மீண்டும் இளரத்தம் பாயறதுக்கு வாய்ப்பே இல்லை. இளரத்தம் பாயறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்போல்லாம் பாயுதோ அப்போல்லாம் உரி விட்டுருவோம். இன்னை வரைக்கும் சச்சின் பைலட் உள்ளே வர முடியல. அதுதான். ஆனால் தாவேக்காவோட நிலைப்பாடு இன்றைக்கு வந்து மகளிர் ஃபங்க்ஷனுக்கு, நாளைக்கு உமன்ஸ் டே, இன்றைக்கி வந்து மாமல்லபுரத்தில் கொண்டாடுறாரு. தேர்தல் அறிக்கையை சொல்ல போகிறாரு, மகளிருக்கு உண்டான தேர்தல் அறிக்கையை சொல்ல போகிறாரு. சில அறிவிப்புகள்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் அவர்களே கலந்துக்கிற மாதிரி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? என்ன நிலைக்கு தாவேக்கா போயிட்டுருக்கு? ஏன்னா புஷி ஆனந்தர்லேருந்து ஆதோர்ஜின் அவர்லேருந்து யாரையுமே காணும் இந்த 2 நாளாக. எந்த இடத்துலையும் பிரச்சாரத்துக்கு வரல. அந்த 2 நாள் அதிர்ச்சியிலேருந்து இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள் யாருமே இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் மைக் எடுத்தால் பேசக்கூடிய இன்றைக்கு தாவேக்கா மைக் மோகன், செங்கோட்டையனும் ஆளை காணும். எங்கே என்ன நடந்துட்டு இருக்கு தாவேக்கால? அந்த கட்சியே குழப்பத்தில் இருக்குது. இன்னைக்கு கூட ஒரு காணொலி பார்த்தேன், நம்ம புஷி ஆனந்த் இவர் எஸ்ஏசி பேசுறது புஷி ஆனந்த் பற்றி. தனக்கான விசுவாசிகளை உருவாக்கிக்கிட்டு ஒரு பெரிய குரூப் வச்சுக்கிட்டு விஜயை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காரு. விஜய்க்கான விசுவாசிகள் ஓரங்கட்டப்படுகிறார்கள். தனக்கான விசுவாசி வச்சு கட்சியை கைப்பற்றுறாங்க. விஜயை சுற்றி ஒரு இரும்பு இருக்குது. விஜய் வந்து மூடி டைப்பு, இது எதுலேயுமே கலந்துக்க மாட்டார், எதையுமே இந்த மாதிரி தான் நம்புறாருன்னு. இது எந்த அளவுக்கு போகுதுன்னா விஜய் குடும்பத்தில் விளையாடுற அளவுக்கு போயிடுச்சு. இவர்கள் தான் விஜய் குடும்பத்திலையும் விளையாடியவர்கள். அது நம்ம விசாரித்ததில் பலர் சொல்கிறது, இவர் கூட இருக்கிற பலருடைய இது ஆட்டிடியூடே விஜய் குடும்பத்து வரைக்கும் போயிடுச்சு. விஜய்க்கு அந்த புத்தி உண்டாம், சொல்கிறத கேட்டு வீட்டில் போய் சண்டை போடுறது இந்த மாதிரி. அப்போ அந்த குடும்பம் வரைக்கும் போயிடுச்சு. மகன் இதாக இல்லை, மகள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த அளவுக்கு குடும்பம் போகிறது ஒரு பக்கம். விஜயுடைய அரசியல் வாழ்க்கைன்ற பேரில் அவரை ஏமாற்றிக்கிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு கட்சி அடுத்த லெவலுக்கு நகர விடாமல் எல்லாம் இரு பார்த்துக்கலாம் இப்படியே போயிட்டு இருக்குது கட்சி. எல்லாரும் இந்த தண்ணிக்குள்ளே கையை கட்டி விட்டு தண்ணிக்குள்ளே போட்டால் திமிருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் கட்சியில் பல நிர்வாகிகள் இருக்கிறாங்கன்னு நமக்கு தகவல் வருது. யாராலையும் எதுவும் பண்ண முடியல. இப்போ ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னு கேட்டால் கட்டம் கட்டப்பட்டு ஓரம் கட்டுருவாங்க. இந்த ஆக்னல்லாம் நடந்தது அந்த மாதிரி. அப்போது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியுது அரசியல் நேரம், தேர்தல் நெருக்கம், ஏதாவது பண்ணணும்னு. ஆனால் எதுவும் பண்ண முடியாது. நேற்று வேளச்சேரியில் கூட்டம் நடந்தது, கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். அதில் இப்போ புதுசாக போய் ஜாயின் பண்ணார் வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் பேசிகிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் வண்டியில் கிராஸ் பண்ணுறாரு, வண்டி கிராஸ் பண்ணுறாரு, நின்று அதை வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நிப்பாட்டியிருக்காரு. அடுத்த செகண்ட் அப்படி போயிட்டே இருக்க டிராஃபிக்ல என்னமோ அவர் ஏதோ வேறு ஏதோ கூட்டம் நடக்க போலன்னு சொல்லி கண்டுடாமல் போயிட்டு இருக்காரு. எந்த இதில்? வேளச்சேரியிலண்ணே நேற்று கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. வழக்கறிஞர் பேசிட்டு இருக்காரு, புதுசாக ஜாயின் பண்ணார்ல வழக்கறிஞர் பேசிட்டு இருக்காரு, பிஜேபியிலேருந்து ஜாயின் பண்ணாரு, அம்பேத்கர் பேசிட்டு இருக்காரு. விஜய் அவர்களுடைய வண்டி அங்கே வந்துச்சு. வண்டி வந்து அதை பார்த்துட்டு அப்படியே பாட்டு போயிட்டே இருக்காங்க. தவிர ஒரு சின்ன இறங்கி ஒரு கை காமிக்கிறது, ஒரு விஷயத்துக்கு கை காமிக்கிறது என்ன அப்படி பார்த்தா கூட்டம் வரலையானே, அவங்க கூட்டம் வராது. இன்னொன்று அந்த மாதிரிலாம் விஜய் பண்ணால் பெரிய சிக்கலாயிடும். அது இது இல்லை என்னன்னா, இவர் அதெல்லாம் விட்டுருங்க, அது சும்மா சாதாரண கூட்டம். கட்சி இன்னைக்கு தேர்தலுக்கு 10-15 நாள் அறிவிக்க போகிறாங்க. 5 நாள் அறிவிச்சிருவாங்க. இன்னைக்கு தேதி 7 ஆமாம், 12ஆம் தேதி 13ஆம் தேதி அறிவிச்சிருவாங்க. அப்போ வேட்பாளர்லேருந்து எல்லாமே வேகமாக ரெடி பண்ணி இறக்கணும். எல்லாமே பணம் கொண்டு இறக்கணும். ஏதாவது தயாரிப்பு இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. கூடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே பெரிய குழப்பம். நகர மாட்டேங்குது. எங்கே போனாலும் புஷிக்கிட்ட வந்து நிற்குது, இல்லை ஜானுக்கிட்ட நிற்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணே கேள்விக்கு போயிடலாண்ணே. சுடலைங்கிறவர் கேட்டிருக்காருண்ணே, சுடலை முத்துப்பாண்டியன். மூத்த பத்திரிகையாளர் பெயரில் திமுக பேச்சாளர் போலவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருப்பவர்கள் பற்றி உங்கள் கருத்து அண்ணா? மூத்த பத்திரிகையாளர்கள், இப்போ பத்திரிகையாளர்கள்னு பொதுவாக இருக்கிறவங்க வந்து என்ன பிரச்சனை எங்கே வருதுன்னா, போன கவர்மெண்ட்டை எதிர்த்துக்கிட்டு செயல்பட்ட ஒரு இது இருக்குல்ல, அவர்கள் வந்து வாழ்நாள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அதிமுக எதிர்ப்பு மனநிலையிலே இருந்த பத்திரிகையாளர்கள். ப்ளஸ்ஸு பாரம்பரியமாகவே இந்த திமுக குடும்பத்தில் இருந்து வந்த வந்தவர்கள் பத்திரிகையாளர்களாக வந்தவர்கள். அடிப்படையில்
தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, பாஜக எதிர்ப்பு மனநிலை. இது எல்லாம் சேர்ந்து இந்த மாரி ஆட்கள் பத்திரிகையாளர் வரும்பொழுது, அவர்களை திமுக அழகாக பயன்படுத்துகிறது. ஓகே. ஆ பாரம்பரிய கம்யூனிஸ்ட்டுகளே பிரிச்சு பார்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளே இன்னைக்கு இந்த வலையில விழுந்து கிடக்குறாங்க. எத பத்தியும் பேச மாட்டேங்கிறாங்க. பாஜக உள்ள வந்துருன்னு தன்னுடைய இதையே அடமானம் வச்சுட்டு இருக்கிற நிலைமைக்கு போகுதுன்னா, பத்திரிகையாளர்கள்னு சொல்லிக்கிறவங்க நிலைமைய யோசிச்சு பாருங்க. இவர்கள் எல்லோருமே இந்த பிரிண்ட்ல எழுதியிருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டெய்லி காலைல வருவான். அவனுக்கு பீட் இருக்கும். சராசரி தானே அவன். ம். ஒரு இதெல்லாம் இருக்காது. வருவான், அவன் போவான். அங்க ஏதாவது பேசுவான். ஏதாவது சொல்லி தகவல் வரும். அத கொண்டு வந்து இங்க எழுதுவான். அவ்வளோதான். இப்படிதான் அந்த இது இருக்கும். ஒரு தன்மானம். இப்போ நான்லாம் போனா என்ன பொறுத்தவரைக்குங்க, நான் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன். சினிமா ஷூட்டிங் பண்ணியிருந்தா கூட நான் பாட்டுல கம்முனு போயிட்டு இருப்பேன். இந்த போயிட்டு கூலி குறுக்கிட்டு ஒரு தடவ நான் இங்க உட்காந்துருக்கேன். 10 சீட்டு தள்ளி ரஜினிகாந்த் உட்காந்துருக்காரு. ஒரு நிகழ்ச்சியில. நாங்க பத்திரிகையாளர் இது. அதே ரோல தான் அவர் அங்க உட்காந்துருக்காரு. இங்கேருந்து எல்லாரும் ஓடி போய் அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்குறாங்க. எல்லாரும் கூப்பிட்டு தோள் மேல கை போட்டு எடுக்குறாரு. நான் ரஜினி ரசிகர். என்னுடைய கேமராமேன் வந்து என்ன கூப்பிடுறாரு. "சார், உங்களால தானே இருக்கு. எல்லாருக்கும் இது பண்றாரு சார். வாங்க சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்கன்னு." "ஐய வேணாங்க" அப்படின்ட்டேன். எனக்கு அந்த இது கிடையாது. கிடையாது. அப்படி போய் நின்னு எவ்வளோ பேர்ட்ட எடுத்ததெல்லாம் பல பேர் பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்கள்னு சொல்லிக்கிறாங்க. டிபில வச்சிருப்பாங்க. ம். தலைவர்களோட நிக்கிறது. இது என்ன அர்த்தம்னா, நான் வந்து பாரு இவரு இருக்கேன். அந்த டிபிய பார்க்குறவன், "ஐயோ! நீங்க அவரு கூடயேவா? இவரு இன்ஃப்ளூயன்ஸ் கூடயே ஆயிருவாங்க. எடுத்தீங்களா?" அப்படின்னு. ஆட்சி மாறுறப்போ அந்த டிபியே மாறும் சில பேருக்கு. நிறைய பேருக்கு மாறி இருக்கு. மாறியிருக்கு. கமிஷனர் மாறும்போது மாறுறதெல்லாம் இருக்குது. கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ். கமிஷனர் கூட எடுத்திருப்பான். இன்னொரு கமிஷனர் மாறுனா அவரு கூட எடுத்துக்குவான். அதுக்கு இத மாரி மாறி இருக்கு. நம்ம எனக்கு தெரிஞ்ச இவர்கள் கூட, "என்ன நீங்க மட்டும் ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறீங்க வந்து" அப்படின்னு. "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார்" அப்படின்னு. இன்னும் பல இவர்கள்ட்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்ட்ட நான் பேசுவேன். ஆனா அவர்கள போய் நான் நேர்ல சந்திக்கவே மாட்டேன். சந்திச்சாலும் அது சும்மா ஒரு இதா இருக்கும். வந்துருவோம். அவ்வளோதான். சில பேர் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. "சார், அதுவும் இப்ப நான் இருக்கிற இதுக்கு வந்தேன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது சார். நம்ம இப்படியே பண்ணிக்குவோம் சார்ன்னு" போறது. ஆனா இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள சந்திக்கிறது, அவர்களோட நெருக்கம் காமிச்சுக்கிறது, ஃபோட்டோ எடுத்துக்கிறது, 2வது அந்த டிபில வச்சுக்கிறது, எல்லாருக்கும் நல்லவரா இருக்கிறது. ம். இந்த மாரிலாம் தான் இன்னைக்கு பத்திரிகை உலகம் இருக்குது. தன்னுடைய நலன். நமக்கு சில விஷயங்கள்லாம் ஒரு இது வரும். இவங்க வேணாம், இவர்ட்ட நம்ம இது பண்ணோம். அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க அவங்க. அப்படி. ஆனா நம்ம எப்படி பார்ப்போம்னா, இஷ்யூ பேஸ்ல விஷயத்த அணுகணும் அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கள் இஷ்யூ பேஸ்ல அணுக அணுக மாட்டாங்க. மாட்டார்கள். இந்த பத்திரிகையாளர்கள் அவர்கள் வளர்ந்த மனநிலை, அவர்கள் மனநிலையில் உள்ள பாஜக எதிர்ப்பு, அந்த லாடம் கட்டின குதிரை மாரி தான். அப்படி. பாஜகனா அயோக்கியர்கள் இருக்கும் இடம். மற்ற கட்சிகள்னா யோக்கியர்கள். கம்யூனிஸ்டுகள்னா பரம யோக்கியர்கள் அப்படின்னு. கம்யூனிஸ்டுகளிலும் அயோக்கியர்கள் இருக்கிறார்கள். பாஜகவிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். எல்லா கட்சியிலும் எல்லாரும் எல்லாருமே இருக்கிறார்கள். இருக்காங்க. இஷ்யூல என்னென்ன நிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அது பார்க்காதவுடைய விளைவு தான் இது. அவர்கள் இத வெறுத்துட்டு இந்த சைடு நிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளரு, அவர் எந்த காலத்திலயும் இந்த இதுக்கு ஏடிஎம் பக்கம் ஒரு நல்லது கூட பார்க்க மாட்டாரு. ஏன் பார்க்க மாட்டாருன்னா, அவரு ஏடிஎம்கே பாஜக கூட இருக்கிறதுனால, அவரு அதுக்கு எதிராவே எங்க டிஎம்கேக்கு நல்லா ஒரு 2 வருஷம், 3 வருஷம் வாசிச்சாரு. அதனால அவருடைய சொந்த பேரே கெட்டு போச்சு. ம். அதற்கு பிறகு திடீர் ஞானோதயம் வந்து வெளிய வந்தாரு. வெளிய வந்து அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு என்ன பேசணும்னு தெரியாம இங்க, அங்க, இங்கன்னு குழம்பிக்கிட்டு குழம்பி போயிருக்கு. அந்த மாரி இருக்கிறவங்களையும் நான் பார்க்குறேன். அப்ப இவர்கள் எல்லோரும் மூத்த பத்திரிகையாளர்கள். என்ன ஒரு விஷயம் தமிழ்நாட்டுலன்னா, ஒரு 90ஸ்ல வந்த ஒரு 90s உடைய எண்டு அந்த பீரியட்ல வந்த ஒரு செட் இருக்கு. அதுதான் இன்னைக்கு ஊடகத்துல எடிட்டரா அது மாரிலாம் உட்கார்ந்திருக்கு. அது எல்லாமே சிண்டிகேட். ஓகே. ஒரே இதுல. நீ யார திட்டிக்க என்ன வேணா பண்ணிக்கோ. ஒரு சிண்டிகேட் வச்சிருக்காங்க. அந்த சிண்டிகேட்டுக்குள்ள இந்த 90ஸ்க்கு அப்புறம் அந்த 95, 2000ல வந்த டீமு, 2005 இந்த டீம்லலாம் கூப்ட்டு, இவரு வந்து தடால் புடால்னு அடிப்பாரு. இவரு வேணாம். இவரு நமக்கு ஏத்த மாரி சேனலுக்கு ஏத்த மாரி பேசுவாரு. இவரு இது அப்படின்னு. அப்ப இந்த மாரி அப்புறம் இது இல்லாம ஆ பெண்ணு கூட தொடர்புல இருக்கவங்க, இந்த மாரி இருக்கவங்கள ஒரு டீமு. இவங்க எல்லாரையுமே அவங்க சொல்லி பேச வைப்பாங்க. இவர்களும் அந்த மைண்ட் செட்லயே இருப்பாங்க. இருப்பாங்க. அவர்கள்ட்ட போய் நீங்க ஏதாவது பேசி, "என்ன நீ ஏன் இவ்வளோ பேசுறியே? இந்த விஷயம் நல்ல விஷயம் தானே. ஏன் ஏன் நான் சொல்றேன். வக்பு திருத்த மசோதா இருக்கு. நானு இஸ்லாமிய பத்திரிகையாளர்ட்டயே சொல்றேன். என்னய்யா நீ பத்திரிகையாளர் தானே. இத படிச்சு பாரு. இதுல எங்கேயா தப்பு இருக்கா சொல்லு." நான் என்ட்ட பேச முடியாம கரெக்ட்டு தான்னு சொல்லிட்டு போயிட்டு, மறுபடியும் பார்த்தா அவர்கள் இந்த மாரி பிஜேபி இது மாரி பண்ணுதுன்னு. முத்தலாக் வந்து எந்த அளவுக்கு சாதாரண பெண்களுக்கு இதாகுது அப்படின்றத சொன்னா,
அதையும் அவர்கள் அந்த பார்வையில் தான் அணுகு. என்ன காரணமா இருக்கும்ண்ணே? எது? என்ன காரணம்? அதாவது கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மட்டுமா காரணமா இருக்குமா? சில ஸ்வீட் பாக்ஸும் காரணமா இருக்குமா? எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. எல்லாம் கலந்து அதில் அதிகமாக இருக்கிறது வந்து இந்த மனநிலை. நீங்கள் இதே பிஜேபி கூப்பிட்டு என்ன ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் ஏன் போகலன்னா அந்த ஒரு இது எதிர்ப்பு மனநிலைன்றது அப்படி இருக்கும். ஆனால் ராமதாஸுங்கிறவர் கேட்டிருக்காருண்ணே, ராமதாஸ் ராம். உரிமை தொகை 5000 மொத்தமாக போட்டிருக்கிறார்கள், இதன் பாதிப்பு எப்படியாக இருக்கும்? அதாவது அந்த டைம்லேயே நம்ம விரிவாக பேசிட்டோம். ஆமாம். அதனால் அதோடைய பாதிப்பு அந்த இதெல்லாம் பெருசாக இருக்காது. அதுக்கு உயிரே 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுலாம் விஜய் மேட்டர் வந்து காலி பண்ணிடுச்சு. அடுத்து அருண்கிறவர் சொல்லியிருக்காருண்ணே, எப்படி ஓட்டுக்கு காசு கொடுப்பதை தடுக்க வழி இருக்கா? வாங்கிறது நிறுத்துனாங்கன்னா கொடுக்கறது தடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு வாங்குறது தானே அதிகமாக இருக்குது. போராட்டமே நடக்குது. ரெடியாக போராட்டமே நடக்குது. அந்த மனநிலைக்கு மக்களை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த சிஸ்டம் வந்து முதலாளித்துவ அமைப்புகளான ஆனது. இங்கே நீ சம்பாதிக்கிறல எனக்கு கொடு அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு தேசிய இதாக மாறிடுச்சு. அதில் தமிழ்நாடு ரொம்ப மோசம். ரைட்ண்ணே. இப்போ இங்கே வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்ததெல்லாம் கேள்வி வந்திருக்குண்ணே. அதை நம்ம லைன் அப் பண்ணிடுவோம். லைன் அப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே ஒட்டி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு தமிழ் பல் சார்பாக நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு ஃபேன்ஸ் மீட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பேசியிருந்தேன் உங்கள்கிட்ட. உங்களுடைய விருப்பத்தோடு மூலமாக தான் நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுமே அதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாகவே அந்த ஃபேன்ஸ் மீட்டை ரெடி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இன்றைய முதல் அந்த வேலையை நம்ம ஆரம்பிக்கிறோன்னே, நீங்களும் அதை பற்றின ஒரு விஷயங்களை சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கும் அது ஒரு ஆதாரமாக இருக்கும். ஃபேன்ஸ் மீட்டுன்றது வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மேலே தான் நம்ம பேசணும். இப்போ தேர்தல் அரசியல் இப்போ இருக்குது. இதில் வந்து தமிழக இப்போ தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து என்ன நிலையை நோக்கி நகரும், அரசியல் கட்சிகள், கூட்டணி கட்சிகள், ஒவ்வொரு கட்சியோட நிலைப்பாடு, இதற்கு முன்னாடி ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி விஷயங்கள், இதை ஒட்டி வேணால் நம்ம பேசுவோம். இதுதான் இந்த நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேண்ணே. அப்போ தமிழக தேர்தலை ஒட்டி தேர்தலில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம எல்லா அரசியல் கட்சியை பற்றி நம்ம விவாதிக்க தயாராக இருக்கிறோம். நேரடியாக சென்னையில் வந்து இந்த இது விஷயங்களை அதை தயார் பண்ணுவோம். அதற்கு முன்பாடி சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இதில் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. நேரடியாக உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணி இதுக்குண்டான விவரங்களை நம்ம முன்னெடுப்போம். கண்டிப்பான முறையில் ஒரு புது விதமான அரசியல், அதாவது எந்த சார்பு இல்லாத ஒரு அரசியலை நம்ம மக்களுக்கு கொண்டு செல்ல நீங்களும் எங்களோட பங்கேற்றீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிக்க நன்றி. உங்கள் நேரத்தையும் கருத்தை